நம்மளோட லாஸ்ட் வீடியோல கோல்னா என்ன, அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு, லாங் டேர்ம் கோல்னா என்ன, ஷார்ட் டேர்ம் கோல்னா என்ன, அதுக்கு எப்படி பிளான் பண்றது, நம்மளோட 24 hours டைமை நம்ம எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்றது, இந்த 3 விஷயங்களை பத்தி ஷார்ட்டா பார்த்துருப்போம். ஓகே, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கரெக்ட், நீங்க தமிழ்ல பார்த்துருப்பீங்க. நான் என்னோட கோலா நெக்ஸ்ட் 365 டேஸ்ல 1 crore அச்சீவ் பண்ணணும்னு செட் பண்ணியிருக்கேன். சொல்லும்போது கொஞ்சம் லைட்டில் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, வாங்க பார்த்துடலாம். என்னடா அவன் ரொம்ப பேராசைப்படுறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதான் கிடையாது. இப்போ நான் ஒரு எய்ம் பண்றேன் அப்படின்னா அதை அடையிறதுக்கு என்னால ஃபுல் எஃபர்ட் போட முடியுது அப்படின்னா கண்டிப்பா அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணிடுவேன். இல்ல நான் ஒரு எய்ம் பண்ணிட்டேன், நான் பண்ணிருக்க ரொம்ப பெரிய எய்மா இருக்கு, அதை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் நான் ஒரு எஃபர்ட் போடுறேன் அதை அச்சீவ் பண்றதுக்காக அப்படின்னா என்னால கிட்டத்தட்ட நியர்பைலாச்சும் போக முடியும். அது ஒரு 10% என்னால அச்சீவ் பண்ண முடியும். அப்போ நான் 1 crore செட் பண்ணிருக்கேன் அப்படின்னா 10% 10 லட்ச ரூபா. நான் ஆல்ரெடி ஒரு 3.5 lakhs சேலரி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் அதை 10 லட்சமா இன்க்ரீஸ் ஆகுது. சந்தோஷம் தானே? நான் இன்னும் நல்லா எஃபர்ட் போடுறேன், இன்னும் நல்லா நிறைய கத்துக்கிறேன், நிறைய நாலேஜ் இருக்கட்டும், நிறைய ஸ்கில்ஸ் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னா என்னால 1 crore அச்சீவ் பண்ண முடியும். பட் நான் அதுக்கு நான் எஃபர்ட்டை போடுறேன்னா அது போடுறதுக்கு இடையில எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வருது, ஸோ அதனால நான் எப்படி சமாளிச்சு அதே மீறி நான் எப்படி அந்த 1 crore அச்சீவ் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட் அண்ட் ஸ்கில்ஸ் நான் வளர்த்துக்கிறேன், ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் தான் இனி வரப்போற நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். எஸ், அந்த 365 டேஸை வீக்லி ஒன்ஸ் நான் என்னோட அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எப்படி போய்கிட்டு இருக்கு, ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் இனி வரப்போற வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்ண போறேன். என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இதை பாக்குறப்போ இவன் ரொம்ப ஆசைப்படுறான், இவனுக்கு ஒண்ணுமே நாலேஜ் இல்லை, ஸ்கில் இல்லை, ஆனா 1 crore ஒரு எய்ம் செட் பண்ணியிருக்கான், இது எப்படி அச்சீவ் பண்ண போறான் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கூட என்னால முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுக்கு நான் ட்ரை பண்ணா மட்டும் போதும், அதுக்கு நான் எஃபர்ட் எடுத்தா மட்டும் போதும், தாராளமா முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ண போறேன் இந்த 1 year. இந்த 1 year நான் ட்ரை பண்றப்போ நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்னோட டைமிங் ப்ராப்ளமா இருக்கலாம், என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம், என்னோட ஹெல்த் கூட ப்ராப்ளமா இருக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். பட் நான் அதெல்லாம் எப்படி நான் ஓவர் கம் பண்ணி என்னோட அந்த கோலை அடையறதுக்கு நான் எஃபர்ட் போடுறேன், அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்றேன், எப்படி கரெக்டா ஃபினிஷ் பண்றேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இனி வரப்போற வீடியோஸ்ல நான் கண்டினியூஸா போட போறேன். பட் இது எதுக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, என்ன பாக்குற நீங்க உங்களாலையும் ஒரு விஷயத்த பெருசா எய்ம் பண்ண முடியும், அதுக்கு எஃபோர்ட் போட முடியும் நம்பிக்கை உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இதை நானே என்ன பர்சனலா பெரிய கோலா செட் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்படுங்க, அந்த ஆசையை பெருசா படுங்க, அதை அடையறதுக்கு எஃபர்ட்டை கொஞ்சம் ஹெவியா போடுங்க. உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது, ஸோ அதை எப்படி நம்ம கடந்து போகலாம், இந்த மாதிரி விஷயங்களை இனிமே நம்ம வரப்போற வீடியோஸ்லாம் நிறைய போடுவோம். இப்போ நான் இந்த 1 crore அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னோட மெயின் மோட்டிவ் நான் நினைச்சிட்டு இருக்காது, நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன அந்த www.wegrow1.com அப்படிங்கிற வெப்சைட்ல கொடுத்துருக்க அந்த சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி தான். அதுக்கு நான் எப்படி கிளைண்ட்டை உள்ள கொண்டு வரணும், அதுக்கு யாரெல்லாம் மீட் பண்ண போறேன், அதுக்கு என்னென்ன ஸ்கில் எனக்கு தேவைப்படுது, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் ஒரு பெரிய கோலாவே செட் பண்ணியிருக்கேன். நான் இதை பத்தி சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சது. ஆக்சுவலா இதுக்கு எவ்வளவு நாலேஜ் வேணும், ஸ்கில்ஸ் வேணும், எவ்வளவு பேர்ட்ட பேசணும், என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இதை சர்ச் பண்ணும்போது எனக்கு நிறைய கிடைச்சது. நம்ம முடியும் நினைச்சு அதை இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகம் நம்மளுக்கு வழி விடும். டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும், நம்மளால முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம காதில் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியவே முடியாதுதான். நம்ம எப்போ அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காம நம்ம எடுத்த கோல்ல கரெக்டாகவும் ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா யார் சொல்றதும் நம்ம காதுல விடாது, யார் பேசினாலும் நமக்கு தெரியாது, நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணி முடிச்சிருப்போம். நீங்க நினைக்கலாம், இவன் 1 crore அச்சீவ் பண்ணி இவன் கோல் செட் பண்ணதை நம்ம கிட்டே சொல்லணும் அப்படின்னு. நம்ம பழகிற மக்கள் நிறைய பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கவங்க தான். அவங்க இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு ஸ்டெப் மேல போகணும் அப்படின்னா அவங்களால முடியாது, இது எப்படி நான் செய்ய போறேன், இது என்னால கண்டிப்பா முடியவே முடியாது, இதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கவங்க கூட பழகுனா நம்மளுக்கும் நெகட்டிவ் மைண்ட் செட் நிறைய வரும். ஸோ அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை நம்ம எப்படி பாசிட்டிவா மாத்தலாம் அப்படின்னா
அந்த நெகட்டிவே நீங்க பாசிட்டிவா செட் பண்ணுங்க. ஆக்சுவலா இப்ப நான் செட் பண்ண மாதிரிதான். எப்படின்னா, நான் ஒரு 1 crore அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எனக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டேன். பட் நான் உங்ககிட்ட சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா, ஆஹா ஒரு தடவை சொல்லிட்டோம், அதுக்காக வச்சு நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள தானே டெய்லி ஓடிட்டே இருக்கும். சொல்லிட்டோமே, வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடணும்னு சொல்லிட்டோமே, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற வீடியோ போடணும்னு சொல்லிட்டோமே, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு புஷும் எனக்குள்ள இருந்துட்டு இருக்கும். மத்தவங்க கேள்வி கேட்டுவாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டே நான் என்னோட லைஃபுக்கு பாசிட்டிவா மாத்துறதுக்காக தான் இதை நான் இப்போ உங்களுக்கு டேரக்டா சொல்றேன். என்னோட எய்ம் என்ன அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் பண்ண போற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ற ரீசன் அதுதான். நம்ம ரியல் லைஃப்ல இருக்கிற நெகட்டிவே நம்ம எப்படி பாசிட்டிவா மாத்தலாம், நெக்ஸ்ட் நம்மளோட எய்ம் எப்படி பெருசா திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத கத்துக்கங்க. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. அது கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். பட் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் மனசு வைக்கணும். என்னால இது முடியும் அப்படிங்கிற மனசு வைக்கணும். அப்ப மட்டும்தான் முடியும். என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா இது கண்டிப்பா என்னால முடியாது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணணும், இதை நான் உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு ஒரு 10 days இருக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னால சொல்ல முடியல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே முடியல. ஒரு பயம் எனக்குள்ள, ஆஹா சொல்லிட்டு செஞ்சிடணுமே, சரியாட்டி கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு பரவாயில்ல, சொன்னாதான் நம்மளால செய்யறதுக்கு நம்மளே எஃபர்ட் போடுவோம். அப்போ நம்ம லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தானே இதை சொல்றோம். ஒன்றும் தப்பான விஷயத்த சொல்லல, நம்ம டைம் வேஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லல. இப்போ இதை பாக்குறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அப்போ இங்க நம்ம மட்டும் முன்னேறல, இந்த வீடியோ பாக்குறவங்களும் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். பட் நல்லது தானே செய்யறோம், அப்ப தப்பே கிடையாது. ரெக்கார்ட் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்றேன். இந்த வீடியோ நான் சொல்ல நினைச்சது இதுதான். நான் நெக்ஸ்ட் 365 daysல 1 crore அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ண போறேன், ஸோ என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, ஸோ என்னோட கம்பெனியை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்க போறேன், அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வீக்லி ஒன்ஸ் இது சம்பந்தமா அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ நான் சொன்னேன்ல, நெக்ஸ்ட் 365 daysல 1 crore அச்சீவ் பண்றது என்னோட கோல்னு. இது லாங் டேர்ம் கோலா ஷார்ட் டேர்ம் கோலா? இதை நான் என்னோட ஷார்ட் டேர்ம் கோலை தான் செட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட லாங் டேர்ம் கோலை சொல்றதுக்கு இது கரெக்டான டைம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அதனால இப்போ நான் சொல்றதுக்கு ரெடியா இல்லை. என்னால நான் செட் பண்ண இந்த 365 daysல 1 crore அச்சீவ் பண்ற அந்த கோலை அடைய முடிஞ்சது அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் இந்த 365 days முடிக்கிறப்போ வந்த ரெவன்யூஸ், நான் போட்ட எஃபர்ட்ஸ், அடைஞ்ச நாலேஜ், இது எல்லாத்தையும் சொல்லும் போது என்னோட லாங் டேர்ம் கோல் என்ன அப்படிங்கறத நான் அப்ப சொல்றேன். அப்பதான் அந்த லாங் டேர்ம் கோல் சொல்றப்போ எனக்குமே ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும், இதனால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, அச்சீவ் பண்ணியிருந்தேன்னா அப்படின்னா. இல்ல அப்படின்னா எனக்கு இதுல கிடைச்ச நாலேஜை வச்சு இன்னும் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறேங்க கத்துக்க போறேன், அவ்வளவுதான். இங்க நம்ம போற எந்த எஃபர்ட்டுமே நஷ்டம் கிடையாது, வீணாக போக போறதே கிடையாது. அதுக்கு உண்டான வேல்யூ கண்டிப்பா கிடைச்சே தீரும். என்ன இப்ப கிடைக்கும், கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், அவ்வளவுதான் விஷயம். பட் எஃபர்ட் போடுறத நிறுத்தாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கோல்ஸ்.